நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சார்பா நடக்குது. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டா மோடி கோட் ஆஃப் கான்டாக்டான்னு மம்தா கேள்வி கேட்குறாங்க. அதாவது இது எலக்ட்ரானிக் மிஷின் மாதிரி தான். நீங்கள் எல்லாரும் ஜெயிச்ச உடனே அப்போ எலக்ட்ரானிக் மிஷின் நல்லா வேலை செய்யும். எந்த விதத்தில் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் மோடி கோட் ஆஃப் கான்டாக்ட்னு அவங்க பேசுறாங்க. ஏன்னா பிரதமர் வரம்பற்று மத அடிப்படையில் பேசுகிறார், எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது வரம்பற்று பேசவில்லை என்பதுதான். இப்போ எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்களே இல்லையா, ரெண்டு கட்சியிலையும் கேட்டாங்களா இல்லையா, கேட்கலன்னா பரவாயில்ல. யார் அகில பாரத் அது ஒரு 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 நடைமுறை. இப்போ நான் மாநில தலைவராக இருக்கும்போது என் கட்சியை சார்ந்தவர் யாரான்னு பேசுனாங்கன்னா தேர்தல் நேரத்தில் எனக்கு தான் நோட்டீஸ் வரும். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க, நேற்று எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. ஆக மறுபடியும் சொல்கிறேன், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் யதார்த்தமான உண்மைகளையும் இந்த நாட்டில் உள்ள பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை இப்படி பிரித்தாளுகிறார்கள் என்று சொன்னால் உடனே நீங்கள் பிரித்தாளுகிறீர்கள் என்ற அர்த்தமா நான் கேட்குறேன். ஆரம்பத்திலிருந்து 1947 இஸ்லாமிய சகோதரர்களையும் சிறுபான்மை சகோதரர்களையும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி நான் இன்னைக்கு கூட சவால் விடுறேங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் 10 ஆண்டு காலத்தில் சிறுபான்மையினர் அதிகமாக வளர்ச்சி அடைந்தார்களா? காங்கிரஸோட 50 ஆண்டு கால ஆட்சியில் சிறுபான்மையினர் வளர்ச்சி அடைந்தார்கள் நான் சொல்லட்டும் நான் கேட்குறேன். அவங்க சொல்ல முடியாது. 50 ஆண்டு கால வளர்ச்சியும் 10 ஆண்டு கால பாஜக வளர்ச்சியும் நம்ம டிபேட் பண்ணுவோம், சொல்ல முடியாது. ரோடு போட்டதுலேருந்து ரயில்வேஸ் போட்டதுலேருந்து நாடு முன்னேற்றம் அடைந்ததுலேருந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆக அதேனா இவங்களோட பிரச்சனையே அதுதான். சிறுபான்மையினரை வைத்துக்கொண்டு அவங்க அரசியல் செய்வார்கள். இந்த அரசியல் நீங்கள் மக்களே இதில் நீங்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக. இல்லை, இவ்வளவு நம்பிக்கை இஸ்லாமியர்கள் மேல இருக்குல்ல பாஜகவுக்கு, ஏன் இஸ்லாமிய வேட்பாளர்கள் யாரையுமே நிறுத்தவே இல்லை? ஏன் இஸ்லாமியர் வாக்குகள் ஒண்ணு கூட வேண்டான்னு ஈஸ்வரப்பா பேசுறாரு? அதாவது அப்படிலாம் அதாவது இஸ்லாமிய வாக்குகள் வேண்டான்னு என்னைக்குமே பேசல. அப்ப இஸ்லாமிய மக்களுக்கு ஏன் வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க? இந்த நாடு என்பது எல்லாருக்கும் வாக்கு தானே, அப்படி பிரிக்காதுங்கன்றது தான். நான் இப்படி கேட்குறீங்கல்ல, சில வழிபாட்டு தலங்களில் இவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டிலேயே சில வழிபாட்டு தலங்களில் இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. உதாரணத்துக்கு நான் ஹைதராபாடே எடுத்துக்கிறேன்ப்பா. ஹைதராபாத் தொகுதியில் 63% இஸ்லாமியர்கள், 37% அங்கே இந்துக்கள். ஆனால் இந்துக்களின் பூத்தில் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க முடியும். சிறுபான்மையினராக வாழுகின்ற இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பூத்துக்கு போனாலே பிரச்சனை. இங்கே தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழுகிறார்கள் என்ற ஒரு பகுதிக்கு நீங்கள் பிள்ளையாரை எடுத்து செல்ல முடியாது என்று காவல்துறையே சொல்கிறது. இந்த பிரிவினை இல்லாமல் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் பாரத பிரதமர் தெளிவாக சொல்கிறார். அதனால தான் இஸ்லாமியர்கள் அதிகமா வாழ்ற பகுதிக்கு பாஜக போனா பிரச்சனையா, இந்துக்கள் போனா பிரச்சனை? பாஜகன்னு சொல்லலையே, பாஜக மட்டுமே அங்க போகுது. காவல்துறை என்ன சொல்லுது? இல்ல, காவல்துறை என்ன சொல்லுது? இப்ப இந்த இடத்துலனா நீங்க இங்க இந்த வழிபாட்டு தலம் இருக்கு, அதனால இங்க யாரும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிற பூத்துல இந்துக்கள் ஓட்டே போட முடியாதுங்கிறது நம்ம எலெக்ஷன் கமிஷனே கொஸ்டின் பண்ற விவகாரம், அரசியலமைப்பு சட்டத்தையே கொஸ்டின் பண்ற விவகாரம். பண்ணணும். அது அப்படி நடந்திருக்கா நடந்திருக்கிறாங்க என்ன, இன்டைரக்டா அவங்க அச்சுறுத்தப்படுகிறார்கள். அதைத்தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அங்கே சொன்னாங்க. நாங்களாம் அங்க ஃபீல்ட்ல இருந்தவங்கப்பா. அதுக்குதான் நான் கேக்குறேன், பாஜக போய் அங்க பிரச்சனை பண்றதுனால சிக்கல் வருதா, இந்துக்கள் போறதுனால பிரச்சனை வருதா? இல்ல, பாஜக இல்ல, இந்துக்கள் தான். அங்க ஓல்ட் சிட்டின்னு இருக்கு. அந்த ஓல்ட் இந்துக்கள் எல்லாம் பாஜக, பாஜக எல்லாம் இந்துக்களா? எப்படினாலும் வச்சுக்கலாம். பாஜக இந்துக்கள் இருக்காங்க, இந்துக்கள் பாஜக இல்லாத இந்துக்களும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க பாஜக தான் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி சொல்லவே இல்லையே. அப்படி சொன்னோமா? இப்ப நீங்க ஒட்டுமொத்த நாங்க சிறுபான்மையருக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்ற மாதிரி நாங்க அப்படி சொல்லல. நாங்க எல்லாரையும் ஒன்றாக தான் பார்க்கிறோம். மறுபடியும் பாரத பிரதமர் சொல்கிறார். பாரத பிரதமர் சொல்வதை நீங்கள் திரித்து பேசுகிறீர்கள் என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. பாரத பிரதமர் எங்காவது இந்த திட்டம் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது, இந்த திட்டம் இந்துக்களுக்கு மட்டும்தான், இன்க்ளூசிவ் அவர் சொல்றது எதுக்கு? நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த அங்கீகாரத்தை அவர் கொடுத்தாரு? ஆனா இது இல்லாம உங்களுக்கு ஓட்டு வாங்க முடியாது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களால் வேறு எந்த விதத்திலும் அரசியல் செய்யவே முடியாது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் 1947 இஸ்லாமியர்களை நீங்கள் பிரித்தாளுகின்ற நீங்கள் அந்த டெக்னிக்கை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் சொல்றோம், மறுபடியும் நான் அதைத்தான் சொல்றேன். இந்துக்களை நீங்கள் இரண்டாம் தரமாக சில இடங்களில் நீங்கள் நடத்துகிறீர்கள், குறிப்பாக தமிழகம் போன்ற இடங்களில். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க?
ஆக நாங்க இதை கேட்டா உடனே மதவாதம். இங்கதான் மெஜாரிட்டியா ஜெயிக்குது. நீங்க எந்த திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அந்த திமுக பெரும்பான்மை இந்துக்கள் வாக்குகளை வாங்கி இங்க ஜெயிக்கும். பாஜக இங்க ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு விமர்சிக்கிறாங்க. இல்ல அதுக்காக நாங்க ஓட்டு போடக்கூடாது இல்லை, இந்த மத உணர்வை நீங்கள் மதிக்கிறீர்களா என்பதுதான். அவங்க ஓட்டு வாங்குற டெக்னிக் அவங்க கிட்ட இருக்குன்னு வருங்காலத்துல அதுவும் மாறும், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப அப்படி பார்த்தா நாங்க எல்லா இடங்கள்லயும் பாஜக ஜெயிக்குது இல்ல. உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாம பாஜக ஜெயிக்குது. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடங்களிலும் பாஜக ஜெயிக்குது. ஏன் குஜராத்ல இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற இடங்களையும் ஜெயிக்கிறாங்க. அதனால ஏன் கோவால சிறுபான்மையர் அதிகமாக இருக்கிற இடம் தான் ஜெயிக்கிறாங்க. அதனால இது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறார். அவர் இன்க்ளூசிவாக இருக்கிறார், எல்லாரையும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அடைந்து கொண்டு இருக்கிறார். இதை தாங்க முடியாமல் மறுபடியும் நீங்கள் பிரித்தாளுகின்ற தன்மையை காங்கிரஸ் எடுத்து வருகிறது என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.